வணக்கம் மக்களே, நானும் உங்கள் பிரசாத். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்ஃபுளுசர்ங்கிற பேர்ல நமக்கு வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையே இன்ஜூரி பண்ற அளவுக்கு வேலை பார்த்த சுயநல இன்ஃபுளுசர்களை தோலுரிக்க போறோம். வீடியோக்குள்ள போகலாமா? போலாமே. அப்பதானே நானும் இன்ஃபுளுசர் ஆக முடியும். இந்த மாதிரி விஷயத்த அப்பதான் தட்டி கேட்க முடியுதோ பொட்டி கேட்க முடியுதோ. ஆனா கண்டிப்பா உளமாற உறுதி அளிக்கிறேன், இந்த மாதிரி தவறுகளை கண்டிப்பா செய்ய மாட்டேன்னு. போலாம். இன்ஃபுளுசர் இத தமிழாக்கம் பண்ண சொல்லி கூகுள் மாமாவை தட்டி பார்த்தா செல்வாக்கு செலுத்துபவர்னு வருது. இந்த செல்வாக்க கொடுத்தது என்னமோ மக்கள் தான். ஆனா அந்த செல்வாக்க வச்சு மக்களையே பலரோட வாழ்க்கைய பதம் பார்த்திருக்காங்க இந்த இன்ஃபுளுசர். பதம் பார்க்கறதுனா என்ன? அப்படின்னா நமக்கு தேவையே இல்லாத பொருளை நம்ம தலையில கட்டி நம்ம பணத்தை அளிக்கிறது, இல்லனா தேவையில்லாத ஆசையை தூண்டி நம்ம வாழ்க்கையே அளிக்கிறது. நான் சரத்குமார் பதம் பார்க்கணும்னு சொன்னா உனக்கு ஓகேவா? அவரெல்லாம் பதம் பார்க்க முடியாது, ஆனா அவரும் நம்மள பதம் பார்த்திருக்காரு. டவுன்லோட் பண்ணுங்க ஜங்க்லி ரமி. அதுல ஏதாவது பிரச்சனையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு தான் பிரச்சனை. தெருவுக்கு அப்புறம் அதுக்குள்ளயா என்ன நாள் இருக்கு? சரி, பெய்டு ப்ரமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லி நீங்க பண்ண அட்டுலையும் அக்குறும்புலாம் என்னென்னு தெரியுமா? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். நான் சொல்லதான் போறேன், என்னை யாரும் தடுக்காதீங்க. கட்டவே இல்ல போட. புழு வச்ச கடையில கூட பவுனி நிறைய பிரியாணி சேல் பண்ணீங்க, அதையும் டைஜஸ்ட் பண்ணோம். 2150 ரூபா, 2800 ரூபா. அண்ட் இது வாங்கினா அதே மாதிரி சனியா உங்களுக்கு முட்டை சிக்கன் கிடைச்சிடும். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு பிளாக் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு தாடி வச்சு தாடி எடுத்து டெக்னிக்கலா ஏமாத்துறானுங்களாமா. கேட்டா டெக் சேனல்னு சொல்றானுங்க. சாரி. அதையும் மன்னிச்சிட்டோம். மேக்கப் திங்ஸ்ங்கிற பேர்ல மூஞ்சிக்கு வெள்ளை அடிக்கிற வேலையை செஞ்சு புருஷனோட பாக்கெட் எல்லாம் காலி பண்ணீங்க, அதையும் பொறுத்துக்கிட்டோம். ஓடாத படத்தை ஓட வைக்க எதையோ சொல்லி உருட்டலீங்க, அதையும் ஒத்துக்கிட்டோம். எல்லாத்துக்கும் மேல அந்த வலைபேச்சுன்னு ஒரு சேனல் இருக்கே, அடே சாரி மரியாதை கொடுக்கணும். அவனுங்க பண்ற ஐயோ வரமாட்டேங்குதே. சரி, அவனுங்க பண்ற அழுசாட்டி இருக்கே, ஒரு படத்தை நல்லாவே இல்லைன்னு கழுவி ஊத்துறானுங்க, அது காசுக்கோ உண்மையோ. ஆனா அதே படத்தை வெற்றி கடை போடுகிறதுன்னு அதே வீடியோவுக்கு முன்னாடி ப்ரமோஷன் பண்றீங்க. அது வேற வாயி, இது நார வாயி. என்னடா இது நியாயம்? மனசாட்சி இல்லாத மங்கீஸ். அப்புறம் துணி கடை, நகை கடை, காயலாங்கடை, போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்புறம் கல்லறை வரலுமே இங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்க. எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டோம், மன்னிச்சிட்டோம், பொறுத்துட்டோம். ஆனா எல்லாத்தையும் தாண்டி நீங்க எல்லாம் செஞ்ச ஒரு வேலை இருக்கு. நீங்க இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது. பெட்டிங்கு, கேம்லிங்கு, கேசினோ, அதாவது சூதாட்டம், எந்த முகாதிரமும் இல்லாத பார்ட் டைம் ஜாப்னு சொல்லி இதெல்லாம் இவங்களோட மக்களோட வாழ்க்கைய கெடுக்க போகுதுன்னு தெரிஞ்ச அப்புறமும் தன்னோட ஆடியன்ஸ் எப்படி போனாலும் போய் போறாங்க. தன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தவங்களையே ஏமாத்துற வேலை செய்யற சில இன்ஃபுளுசர், கேடு கெட்டவங்க, தன்னோட சுயநலம், தன்னோட பாக்கெட் ரொம்பனா போதுன்னு சில பேர் இருக்கத்தான் செய்யறாங்க. என்ன சந்தோஷமா இருக்கா? ஆமாண்டா, ரூபில லூடோ விளையாண்டு 20,000 பாத்தியா? அந்த பணமும் இன்ஸ்டன்டா நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருச்சு. யூபிஐ மூலமா கூட ஈஸியா வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ரசிகனின் ரசிகன் இவர் என்ன அப்படி கிழிச்சிட்டாருன்னு தெரியல. ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கூட சீஃப் கெஸ்டா கூப்பிடுற அளவுக்கு. இவர் யார் என்று இன்ஸ்டாகிராம் பக்கம் செல்லாத பலருக்கும் கேள்வி எழலாம். இவர தெரியல? இவர தெரியலையே. இவர்தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். இன்ஸ்டா இம்சையரசன் மணி ஓசை மணி. சரி, அவ்வளோ உயர்ந்த இடத்துல உங்களை மக்கள் வச்சுட்டாங்களேங்கிறதுக்கு அப்புறமாவது உங்களுக்கு பொறுப்பு வேணும்ல, அறிவு வேணும்ல, கொஞ்சமாவது மனசாட்சி வேணும்ல. நீங்க ரசிகனின் ரசிகன் எல்லாம் கிடையாது, நீங்க ரசிகனுக்கு யமன். உங்களுக்கு உண்மையா தெரியுமா தெரியாதா? பெட்டிங் மாதிரி ஆப்பால பல குடும்பங்கள் நாசமா போயிருச்சு. நல்ல குடும்பங்கள் கூட எத்தனையோ உயிர்களை கூட இழந்து போயிருக்குங்கிறத எத்தனையோ நியூஸ்ல சாதாரணமா இருக்க மக்கள்களே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் போது ஏன் உங்களுக்கு தெரியாம போச்சு? அந்த அளவுக்கு மங்குனியா நீங்க? எல்லாம் தெரியும், தான் பாக்கெட் ரொம்பனா போதும், தான் சம்பாரிச்சா போதுங்கிறதுக்காக இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கலாமா? வெக்கமா இல்ல? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? சரி, இவன் தான் இப்படின்னு பார்த்தா சில கப்புள் சேனல்ஸ் கூட ஆசையை தூண்டுற மாதிரி, நான் பணம் அப்படி சம்பாரிச்சேன், கார் வாங்கினேன், பைக் வாங்கினேன், இத்தனை கோடி புரண்டுச்சு, உடனே அக்கௌண்ட்ல வந்து கேஷ் விழுந்துச்சுன்னு என்னென்னமோ ஆசையை தூண்டி வீடியோ போட்டு எத்தனை பேர் வாழ்க்கை இங்க அழியுதுங்கிறத
கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? பைக் வாங்குற அளவுக்கு எனக்கு எப்படி காசு வந்துச்சுன்னா ராஜா கேம் ப்ளே பண்ணி தான் எனக்கு இந்த அமௌண்ட் வந்தது. அந்த கேம் எப்படி விளையாடுறதுன்னு வாங்க சொல்லித்தரேன். இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்தா பயிலுலா, மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். டேஸ்க்கு முன்னாடில இருந்து தான் ராஜா கேம் விளையாட ஆரம்பிச்சேன். இப்போ டெய்லி 10K வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ஓடிப்ப நீ பார்த்த ஆமாப்ப ஒரு ஓடிப்ப இந்த அமௌண்ட்டை உடனே வந்து வித்ரா பண்ணிக்கலாம். அது 1 lakhா இருந்தாலும் சீக்கிரமா அக்கௌண்ட் வந்து சேர்ந்துரும். அப்படியா? அப்பனா நீ வின் பண்ண அமௌண்ட்ல என்ன ஷாப்பிங் கூட்டு போவியா? ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்ட் வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அழாதீங்க சார், அழாதீங்க. ஏன் சார் எக்ஸ்ட்ரா அழுகுறீங்க? எதுவும் ஓவர் திங்க் எல்லாம் பண்ண வேண்டாம். ஜூபி 100% சேஃப் அண்ட் செக்யூரான ஆப். ஸோ இப்போவே ஜூபி டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. உங்க இடத்துல இருந்து தூக்கி தான் மக்கள் வச்சிருக்காங்க. ஆனா அந்த மக்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம இவளை கேவலமா, அசிங்கமா, மனசாட்சிக்கு விரோதமா எப்படி உங்களால இப்படி செயல்பட முடியுது? நீங்க தான் இப்படி பண்றீங்கன்னா சில பரதேசி பட ஹீரோவர்களுமே இந்த வேலையை செய்யறாங்க. ஆனா வாழ்க்கையில உண்மையாலுமே பரதேசம் போற அளவுக்கு மக்களை கெடுக்குறீங்கன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம உங்களுக்கு இன்னைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் மக்கள் இருக்காங்க. தயவு செஞ்சு மக்களே ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, இங்க விளம்பரங்களை விற்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க பிழப்புக்காக அவங்க எதை வேணாலும் செய்யட்டும். விளம்பரங்கள் நம்மளை சுத்தி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நமக்கு என்ன வேணுங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். கொஞ்சம் யோசிங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, தேவையில்லாம காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த கேம்லிங்கு, பெட்டிங்கு, பணம் குவியம்னு ஆசை காட்டுற வார்த்தைகள் எல்லாமே போய் இங்க யாரும் நமக்கு யோசில காசு தர மாட்டாங்க. இங்க காசு வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம்னு எல்லாத்துக்குமே தெரியும். அதனால உங்களை ஆசை காட்டி ஏமாத்த தான் போறாங்க. கொஞ்சம் கொடுத்து மொத்தத்தையும் வலிச்சு நக்கிட்டு போயிடுவாங்க. சோ இங்க வாழ்க்கை நடுத்தருக்கு போறது உங்களுக்கு தான், அங்க வந்து நடிச்சுட்டு போறவங்களுக்கு இல்லவே இல்லை. சோ அதை கண்டிப்பா புரிஞ்சுக்குங்க. இந்த வீடியோ பெருசா ரீச் ஆகுமோ ஆகாதோ, ஆனா சொல்ல வேண்டியது என் கடமை. ஆனா சில பீக்ல இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, தப்பு செய்யறவங்களை விட தப்புக்கு துணை போறவங்களும் இங்க தப்பு தான். இதை வெளிப்படையா பேசுறது கொஞ்சம் நல்லபடியா இருக்கும். மதன் கௌரி மாதிரி ஆளுகள்லாம் இதை கண்டிப்பா இந்த தவறுகளை செய்யல. ஆனா இந்த மாதிரி வீடியோவை எடுத்து பேசுறதுனால பல பேர் தெளிவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவர் இந்த மாதிரி வீடியோலாம் எடுத்து பேசலாம். தேவையில்லாத பல வீடியோகள் பேசுற நடுவுல இந்த வீடியோவை பேசினா இங்க பல பேர் பலன் பெறுவார்களுக்கு நம்பிக்கையில இந்த வீடியோவை போடுறதோட அவருக்கும் இந்த ரெக்வஸ்ட் வைக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் கண்டிப்பா சந்திக்கிறோம். அது ஒரு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி.